ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இறை நினைவுகளும் அதனுடைய நன்மைகளும் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வாசகங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் மிகச்சிறந்த திக்ராக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், இதை நாம் சொல்லுவதால் எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு 7 வகையான திக்ரை நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லாமே பெரிய திக்ரெல்லாம் கிடையாது, ஒரு வார்த்தை திக்ரு தான். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை சொல்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து அதை நாம் செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பரபரப்பு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கமிட்டடான ஒரு நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடிய நாம் இறைவனை நினைப்பதற்கென்று அவனை திக்ரு செய்வதற்கென்று நேரத்தை ஒதுக்குவது அரிதிலும் அரிது. ஆனால் அதற்காக பெருங்கொண்ட ஒரு நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டுமானா அப்படி கிடையாது. சொற்ப நேரங்கள்ல அதிகமான நன்மைகளை சம்பாதித்து விடலாம். ரசூலுல்லாஹ் ஒரு திக்ரை சொல்லிக் கொடுக்கும் பொழுதே இப்படியே சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துல, அதாவது சின்ன காரியம்தான், ஆனால் அதனால் உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் அப்படிங்கிறாங்க. அல்லது 1000 தீமைகள் உங்களை விட்டும் துடைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. சின்ன காரியம்தான், அதற்கு இவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் தரா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், சின்ன சின்ன ஒரு திக்ரா இருந்தாலும் அதை நாம் மெனக்கெட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து சேர்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், நீங்க புரிஞ்சிருக்குதா சொல்றேன், ஒரு சினிமா படத்தை பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்கறானா இல்லையா? நாடகங்களை பார்க்கறதுக்கு ஒரு நாடகம் 1/2 மணி நேரம், ஆனால் பல நாடகங்கள் ஓடுது. அதை பார்க்கறதுக்கு சில தாய்மார்கள் பல மணிக்கணக்கில் உட்கார்ந்து பார்க்கறாங்க. ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு கிரிக்கெட் மேட்சோ ஒரு ஃபுட்பால் மேட்சோ, அதை பார்ப்பதற்கு பல மணி நேரங்கள் செலவிடுகிறார்கள். ஒரு செல்போன்ல உட்கார்ந்து ரீல்ஸ் இன்ன பிற விஷயங்களை பார்ப்பதற்கு பல மணி நேரங்களில் சீரான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை நினைப்பதற்கோ அல்லாஹ்வை வணங்குவதற்கோ நாம் நம்மிடத்தில் பெரும்பாலானவர்கள் நேரத்தை செலவிடுவது என்பது ரொம்ப குறைவா இருக்கு. இதெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தில் நாம் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய நேரத்தில் மறுமையில் நாம் வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய திக்ருகள் வந்து ஒரு 7 வகையான திக்ரு. அதுல வந்து முதலாவதாக சுப்ஹானல்லாஹ், இதனுடைய பொருள் வந்து அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தை, தஸ்பீஹ் செய்யக்கூடியது. இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 100 முறை சொன்னால், 100 தடவை சொன்னால் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது, அல்லது அவரை விட்டும் 1000 தவறுகள் களையப்படுகின்றன ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 5230வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு நன்மை. சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொன்னா 1000 நன்மை எழுதப்படும், அல்லது 1000 தீமைகள் அழிக்கப்படும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, முஸ்லிம்ல 1302வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த வார்த்தையை விரும்பிய அளவு சொன்னால் சுப்ஹானல்லாஹ்
சுப்ஹானல்லாஹ், உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த விரும்பிய அளவு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தை நீங்க வாரி வழங்கினா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த ஒத்த வார்த்தையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அகமதுல 15107 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் விரும்பிய அளவு சொன்னால் நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை கணக்க செய்யும் அப்படிங்கிறாங்க. மறுமையில அல்லாஹ் விசாரணை செய்யும் பொழுது நம்முடைய நன்மைகளையும் தீமைகளையும் போட்டு என்ன செய்வான், எடை போடுவான். இதுல நன்மையின் பக்கம் என்ன செய்யும், அதிகமான கணத்தை கூட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப 3 நன்மை. சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்னென்ன நன்மை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. தஹ்மீதுங்கிற வார்த்தை முதல்ல பார்த்து தஸ்பீஹ், இது தஹ்மீது, அல்லாஹ்வை புகழுவது, அல்லாஹ்வை போற்றுவது. இந்த தஹ்மீது என்ற இந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் விரும்பிய அளவுக்கு சொன்னீங்க சொன்னா எத்தனை நன்மை கிடைக்கும்? 3 நன்மைகள் கிடைக்கும். இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை விரும்பிய அளவுக்கு சொன்னீங்கன்னா தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். 1 முஸ்லிம்ல 1302 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2வது நன்மை தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியது. இது முஸ்லிம்ல 381 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3வது இன்னொரு இதே மாதிரி சொல்றாங்க, நன்மை மற்றும் தீமையை நிறுக்கக்கூடிய தராசை கணக்க வைக்கும். ஒரு இடத்துல நிரப்பக்கூடியதுங்கிறாங்க, இன்னொரு இடத்துல கணக்க வைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி அகமதுல 15107 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 2 வார்த்தை பார்த்திருக்கும், சரியா? இன்னொரு 3வது தக்பீர் என்னன்னு சொன்னா, 3வது தக்பீர் என்னன்னு சொன்னா தக்பீர், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது. என்ன பெருமைப்படுத்த என்ன வார்த்தை? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த வார்த்தைய நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா 2 விதமான நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. 1 தர்மம் செய்த நன்மை, முஸ்லிம்ல 1302 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2வது நீங்கள் விரும்பிய அளவு சொன்னீங்க சொன்னா நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை கணக்க செய்யும். இந்த 3மே சிங்கிளான வார்த்தைகள் தான். 1 தஸ்பீஹ், இன்னொன்னு தஹ்மீது, இன்னொன்னு தக்பீர். இது எல்லாமே ஒத்த வார்த்தை தான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இப்படி நீங்க சொன்னீங்க சொன்னா தர்மம் செய்த நன்மை கிடைக்கும், நன்மை தீமை நிறுக்கக்கூடிய தராசனை செய்யும், கணக்க வைக்க அப்படிங்கிறான். 3 பார்த்திருக்கிறோமா? அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, தஸ்பீஹையும் தஹ்மீதையும் சேர்த்து சொல்லணும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ் தூயவன், அனைத்து புகழும் அவனுக்கே உரியது, எல்லா புகழும் அவனுக்கு தான். இந்த வார்த்தைய நீங்க விரும்பிய அளவு நீங்க சொன்னீங்க சொன்னா என்ன நன்மை கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பிடும். நீங்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி சொல்லிட்டே இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட வார்த்தை? வானத்துக்கும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை செய்யும், அது நிரப்பிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிட்டு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இது அபரிமிதமான நன்மை பெற்று தரும், உங்களுக்கு அபரிமிதமான நன்மையை உங்களுக்கு அடைய செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 381 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எத்தனை பார்த்திருக்கிறோம்? 4 பார்த்திருக்கோம். இன்னும் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இன்னைக்கு 7 சொன்னோம். அஞ்சாவது என்ன கேட்டீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நாம சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி அல்லாஹ் தூய்மையானவன், வபிஹம்திஹி அல்லாஹ்வை தூயவன் என்று துதித்து அவனை நான் போற்றுகிறேன் அப்படின்னு வரும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த திக்ரை நாம சொல்லும் பொழுது என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்? அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மொத்தம் 4 விதமா சொல்லி காட்டுறாங்க. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது 4 விதமான நன்மை. நல்லா கவனிங்க. ஒண்ணு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவையாகும். முஸ்லிம்ல 5278. 1. 2வது நன்மை என்ன, இறைவனை நினைவு கூறும் திக்ருகள்ல ரொம்ப சிறந்தது.
பல இடத்துல இந்த மாதிரி சிறந்ததுங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்ததுதான். இங்க என்ன செய்றாங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று நீங்கள் விரும்பிய அளவு நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய திக்ர்கள்ல சிறந்த திக்ராகும் என்று முஸ்லிம்ல 5277 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 2 விஷயம் என்ன? இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இந்த வார்த்தையை நீங்க 100 தடவை காலையிலும் மாலையிலும் சொன்னீங்கன்னா, காலையில 100 தடவை, மாலையில 100 தடவை இது சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நல்லறத்தை விட சிறந்ததை யாரும் மறுமை நாளில் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தர் செய்யறாரு, காலையிலையும் மாலையிலையும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை சொல்றாரு. இது மாதிரி ஒரு நல்லறத்தை மறுமையில் செய்ய முடியாது, யாராலையும் கொண்டு வர முடியாது சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது சிறந்ததாகும். அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதை விட கூடுதலாக சொன்னவரையும் சிறப்பை தவிர, இவர் என்ன பண்ற, ஒருத்தர் 100 தடவை சொல்லிட்டு காலையும் மலையும் சொல்றாரு, ஒருத்தர் என்ன பண்றாரு 200 தடவை சொல்றாரு. அப்ப அவரோட சிறப்பு அதிகம் தானே. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, இவரை விட கூட சொன்னாருன்னா அப்ப என்ன செய்யலாம், இவருக்கு மிகச் சிறந்த சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 5222 செய்தியா பதிவு செய்யப்பட்டு. சரி, 3 நன்மை சொல்லியாச்சா? இன்னொரு நன்மை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த திக்ரை 100 முறை சொன்னால் இந்த நன்மை கிடைக்கும்னு இதுதான் நமக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். சொல்றேன், கரெக்டா அடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இந்த வார்த்தையை 100 தடவை நீங்க சொன்னீங்கன்னா தவறுகள் அழிக்கப்படும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருவான். எந்த அளவுக்கு சொன்னா, கடலின் நுரையளவு அதை விட மிகுதியா இருந்தாலும் சரி, கடல் நுரை அளவு எப்படி இருக்கும், கடல் நுரை இவ்வளவு இருக்கும், இதை விட அதிகமான பாவங்கள் மட்டும் இருந்தாலும் அதை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான், அதை அழிச்சிருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்லி தராங்க. அப்ப இந்த செய்தி முஸ்லிம்ல 5221 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? அப்போ எத்தனை திக்கு பார்த்திருக்கிறோம்? 5 பார்த்திருக்கிறோம். 5 இல்ல, 6 பார்த்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, சுப்ஹானல்லாஹ் 6 பார்த்திருக்கிறோமா? கரெக்ட். 5 பார்த்திருக்கிறோம். 5 பார்த்து கரெக்ட். இப்ப 6வது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதே வார்த்தை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லித்தாங்க. எப்படி சொல்லித்தாங்கன்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் 2 வார்த்தை தான், எல்லாம் ஒத்த வார்த்தை, 2 வார்த்தை. மனப்பாடம் பண்ணலாம் பெரிய அளவுக்கு நீங்க மெனக்கெட தேவையில்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வை தூயவன் எனும் துதிக்கிறேன். 2 தடவை துதிக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அலீம்னா மகத்துவமிக்க அல்லாஹ், மகத்துவமிக்க அல்லாஹ்வை தூயவன் துதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ்வை புகழ்வதோடு அவன் தூயவன் எனும் துதிக்கிறேன். இந்த 2 வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதை விரும்பிய அளவுக்கு நீங்க சொன்னீங்கன்னா இந்த 2 வார்த்தைகள் நாவுக்கு ரொம்ப லேசான வார்த்தை. நாவுக்கு என்னது? ரொம்ப லேசான வார்த்தை. அது மட்டும் இல்ல, நன்மை தீமை எடை போடக்கூடிய அந்த மறுமை நாளில் அந்த தராசை நிரப்பக்கூடிய வார்த்தை, கணத்தை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வார்த்தை. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் அபீபத்தானி சகீகத்தானி அப்படிம்பாங்க. இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வற்ற அருளாளனுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை அப்படிங்கிறாங்க. ரப்புக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் எண்ணிக்கை தப்பா போட்டிருக்கிறேன், அதனால தான் 7ன்னு சொன்னா இப்ப 6 தான். சரியா? நோட் பண்ணும் பொழுது தவறா போட்டிருக்கேன். இன்னைக்கு 6 திக்ர் பார்த்திருக்கிறோம். என்னதெல்லாம்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். 6 திக்ர் பார்த்திருக்கிறோம். ஏராளமான நன்மை வருது. என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இந்த திக்ருகளை நாம் மொழியக்கூடிய மக்களா இருந்தோம் சொன்னா இந்த நன்மைகளுக்கு சொந்தக்காரமாகவும் இது மாதிரியான இன்னும் நிறைய திக்ருகளை ரசூலுல்லாஹ் கத்துத்தராங்க. வரக்கூடிய காலங்களில் அந்த திக்ரை பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான